பிதாவின் ஆவியானவருக்கும் இயேசுவின் ஆவியானவருக்கும் இதோ சத்திய ஆவிக்கும் மகிமை உண்டாகும்படி இந்த நாட்களில் ஆவியானவரை பற்றிய வேத சத்தியங்களை ஆவியானவருடைய பலத்தினால்தான் உங்கள் இதயங்களில் நாங்கள் விதைக்கிறோம். ஒவ்வொரு வசனமும் ஆவியானவர் உங்களை உணர்த்தி, ஆண்டவர் இயேசுவின் சமூகத்தை தேடி உங்களுடைய ஆவியை எனக்கு தாரும் தேவனே என்று நாம் கேட்கும்படி தேவன் நம்மை நடத்துகிறார். ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் 26வது வசனம். ரோமர் 8:26. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். பார்த்தீர்களா? ஆவியானவர், இயேசுவின் ஆவியானவர், பிதாவின் ஆவியானவர் நம்முடைய இதயத்தில் என்றென்றும் அவர் வாசம் பண்ணுகிறவர். அவர் நம்மை தேற்றுகிறவர். பலகீன நேரங்களில், சோதனை நேரங்களில், குழப்பமான நேரங்களில், பலவிதமான பாவ நினைவுகளில் மூழ்கும் நேரங்களில் ஆவியானவர் நம்மை உணர வைத்து நம்மை தேற்றுகிறவர். நம்மை கர்த்தராக இயேசு தாங்குகிறார் என்பதை நமக்கு ஆவியானவர் உணர்த்து வைப்பார். அதோடு மாத்திரமல்ல, அவர் நமக்காக பிதாவிடத்தில் வேண்டுதல் செய்கிறவர். நமக்குள் வாசம் பண்ணும் ஆவியானவர் எத்தனை மகிமை என்று பார்த்தீர்களா? ஆகதான் பரிசுத்த ஆவியானவருக்கு தேற்றரவாளன் என்று ஒரு பெயர். எப்பொழுதும் நம்மை அவர் தாங்குகிறவர், நம்மை திடப்படுத்துகிறவர். நம்மை விழும் நேரங்கள் வரும் என்றால் நம்மை சூழ்ந்து எதிரிகளும் சூழ்ச்சிக்காரர்களும் அக்கிரமக்காரர்களும் சாத்தான் மனிதர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் நம்மை தள்ளும் நேரங்கள் வரும். ஆனால் ஆவியானவர் நம்மை தாங்கிக் கொள்வார். கிறிஸ்துவை பற்றி கொள்ளும்படி ஆவியானவர் செய்வார். நாம் உறுதியாய் நிற்கும்படி செய்து விடுவார். பிறகுதான் நாம் எழும்பி பிரகாசிக்கும்படி செய்வார். நம்மை தேற்றுவார், நம்மை தாங்குவார், நம்மை தைரியப்படுத்துவார் ஆவியானவர். ஆகவே அன்பானவர்களே, வேதத்தை வாசித்து அதிகம் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அதிகமாக ஜெபம் பண்ணுங்கள். பாவமானதெல்லாம் தள்ளிவிடுங்கள். பிதாவே உமது ஆவி எனக்கு தாரும், இயேசுவே உமது ஆவி எனக்கு தாரும் என்று சொல்லி ஆவியானவரால் நாம் நடத்தப்பட நம்மை அர்ப்பணிப்போம். அந்த ஆவியானவருடைய பலன் உங்களை எந்த சூழ்நிலையிலும் அது தாங்கிக் கொள்ளும், உங்களை திடப்படுத்தும், அது உறுதியாக நடத்தும். நீங்கள் தேவனை மகிமைப்படுத்தும் ஜனங்களாக மாறி போய் விடுவீர்கள். ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? பிதாவே, கிறிஸ்துவின் ஆவியால், உம்முடைய ஆவியால் எங்களை நிரப்பும். எங்களை ஆவியானவர் இதோ பலவீன நேரங்கள் வரும்போது, நோய்வாய்ப்பட நேரங்கள், சோதனை நேரங்கள், போராட்ட நேரங்கள் வரும்போது ஆவியானவர் எங்களை தாங்குகிறார். எங்களை அவர் உறுதிப்படுத்துகிறார், தூக்கி சுமக்கிறார். அதோடு மாத்திரமல்ல, எங்களுக்காக பிதாவே சமூகத்தில் ஆவியானவர் ஜெபிக்கிறார். தேற்றரவாளனாய் ஆவியானவர் இருக்கிறார். ஆகவே எங்களை தேற்றுகிறவரே ஆவியானவரே, உமக்கே மகிமை. தொடர்ந்து உம்மையே நாங்கள் தேடுவோம். இயேசுவின் ஆவி எங்களுக்குள் வரும்போது நாங்கள் தேற்றப்படுகிறோம். புகழ் உமக்கே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.